So what are the things this morning that I mentioned to you that we need to definitely have with us? நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே எதெல்லாம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை ஓட முடியாது என்பதை குறித்து நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். Without shedding of the blood. முதலாவது ரத்தம் சிந்துதல் இல்லாமல். Without faith. கிடையாது. Without faith. விசுவாசம் இல்லாமல். Without holiness. பரிசுத்தம் இல்லாமல். Without works. கிரியை இல்லாமல். Without love. அன்பு இல்லாமல். Without chastisement. சிட்சை இல்லாமல். And without me. அவரே இல்லாமல். These are the things that must abide in you. இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்க வேண்டிய காரியங்கள். They must be there. கண்டிப்பாய் நிச்சயமாய் இருக்க வேண்டிய காரியங்கள். இவைகள் இல்லாதவன் எவனோ? இவைகள் இல்லாதவன் எவனோ? அவன் கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். குருடனை போல இருக்கிறான். இவைகள் இல்லாதவன் எவனோ? இவைகள் இல்லாதவன் எவனோ? You may call yourself a TFGC member. அவர்கள் தங்களை ட்ரினிட்டி சபையினுடைய அங்கத்தினர்கள் என்று ஒருவேளை அழைத்துக் கொள்ளலாம். நான் சீனியர் மெம்பர்னு சொல்லிக்கலாம். நான் இந்த இதுல மூத்த அங்கத்தினர் என்று சொல்லிக் கொள்ளலாம். இல்லட்ட போன மாசம் தான் ஞானஸ்நானம் எடுத்த விசுவாசின்னு சொல்லலாம். போன மாசம் தான் ஞானஸ்நானம் எடுத்த விசுவாசின்னு சொல்லிக் கொள்ளலாம். நம்ம பிறந்ததிலிருந்தே பிறவி கிறிஸ்தவன் சொல்லிக்கலாம். பிறந்ததிலிருந்தே கிறிஸ்தவ குடும்பத்துல தான் பிறந்தவன் சொல்லிக்கலாம். பட் இவைகள் இல்லாதவன் எவனோ? ஆனால் இவைகள் இல்லாதவன் எவனோ? அவன் கண் சொருகி போன குருடனாய். கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். ஒரு முறை கூட சொல்லுமா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் எனக்கு பாவ மன்னிப்பில்லை, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது, யாவரோடும் சமாதானமாயிருக்கும், பரிசுத்தமாக இல்லாவிட்டால் தேவனை தரிசிக்க முடியாது, கிரி இல்லாத விசுவாசம் செத்தது, அன்பில்லாவிட்டால் நான் ஒன்றுமில்லை, சிட்சிக்கப்படாவிட்டால் நான் பிள்ளை என்று அழைக்கப்பட முடியாது, எல்லாவற்றுக்கும் மேலாய் அவராலே அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்யலாம்.